ஒன்று சொல்கிறேன். ஷூட்டிங்கு காலைல 5 மணிக்கெலாம் எழுப்பி கூப்பிட்டு போய் மேக்கப்லாம் போட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஷாட் ஒரு 6 மணிக்கு ரெடி ஆயிடுச்சு. ராமச்சந்திரட்ட வந்து கேட்குறேன், என்ன ஷாட் அப்படின்னோடனே, இல்லை இன்னைக்கு உங்களுக்கு இப்போ ஷாட் இல்லை, ஹீரோயினுக்கு எடுக்க போகிறோம் அப்படின்ட்டாங்க. இது நீங்கள் 5 மணிக்கு எழுப்பி கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு. சரி, ஹீரோயின் மாண்டேக்கணும்னா அது கிராமம். சரி, நம்ம மந்தையில் போயிட்டு அப்படி பேப்பர்லாம் படிச்சுட்டு அப்படி சுற்றிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா டைரக்டரும் டோனி ஜானும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாங் ஷாட்டு இது பண்ணி பார்த்தா ஹீரோயினே காணும். ஹீரோயின் என்ன எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னு மேலே பார்த்தா மரத்தில் நின்றுட்டு இருக்கேன். வேப்ப மரத்தில் 20 அடியில். ஏன்னா பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா கீழே பெட்டு கிடையாது, ரோப்பும் இல்லை. ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு பாண்டேஜ் எழுதிட்டாரு. ஒரு தொட்டிச்சி வந்து காலாலேயே ஒரு கலையை உடைச்சிரு அப்படின்னு. அவரு என்ன அவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சீக்கிரம் எடுங்க அப்படின்னு. அவங்களே தைரியமா இருக்காங்க, நீங்க பயப்படாதீங்க, வந்து 20 நாள் ஷூட்டிங் இருக்கு, நல்ல ஹீரோங்க அப்படிங்கிறது அவ்வளோ சப்போர்ட்டிவான கேரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லாம் வந்து இந்த மேக்கப் போடுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க நம்ம தமிழ்ல. இப்போ இருக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுகள் இருக்கும். நிறைய பேர் வந்து மேக்கப் மேன ட்ரெஸ்ஸுக்கு வராங்க, அவங்களுக்கு இவ்வளோ பண்ண வேண்டியதா இருக்குங்கிற மாதிரி குற்றச்சாட்டு போது, நமக்கு தமிழ் எழுத பேச நடிக்க தெரிந்த கதாநாயகி ரவீனா இருக்காங்க. அது வந்து பல வேலைகளை பண்ணாங்க. அவங்களுக்கு கதை பிடிச்சவங்க தான் இருந்தாங்க. கதை எப்படி வந்து ஒரு அவங்க எவ்வளோ ஒரு ஏன்னா அவங்க அனுபவிக்க ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சவங்க பாம்பேல. அவங்க சவுத் இந்தியாவில அவங்க எல்லாமே தெரியும். ஸோ ரொம்ப அருமையான ஆர்டிஸ்ட். அவங்க பண்ணும்போது டைரக்டர்கிட்ட கேட்பாங்க. அப்புறம் அந்த மரம் எடுக்கிற ஷாட் எடுத்தாச்சு. சரி, அடுத்து எடுக்க போலான்னு மேல இருந்து ஒரு சவுண்டு, சார் ஓகேயா உண்மையா இந்த கேள்வி கேட்டாலும் திரும்ப அப்போ ஒரு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோமா இந்த கால் மட்டும் அப்படின்னு அடுத்து சரி சரி சீக்கிரம் எடுங்க அப்படின்னா லென்ஸை மாற்றி திரும்ப எடுக்கிறாங்க. ஓகே, அடுத்து ஷிஃப்டிங் போலன்னா திரும்ப மேல இருந்து சவுண்டு, சார் ஓகேயா உண்மையா அப்படிங்கிறது அந்த டைரக்டருக்கு தேவையானது எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற அந்த ரிஸ்க் எடுக்கிற எனக்கு மரம் ஏறி ஹீரோயின் வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் தமிழ்ல. தமிழ் வைக்கிறது நல்லா இருக்கும். ஸோ அவங்கள பேச அழைக்கிறேன். தேங்க்யூ சந்தோஷ். ஆக்சுவலி எனக்கு தான் தெரியும் எவ்வளோ பக்கம் இருந்துச்சு. பட் டைரக்டர் அது கேட்டாரு. ஸோ ஐ தாட் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணேன். அன்னைக்கே அம்மா திட்டிட்டு இருந்தாங்க, ஏன் இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு. பட் ஐ வாண்டட் த ஷார்ட் டு பி நைஸ். ஸோ தேங்க்யூ பிரசன்ட் மீடியா அண்ட் தேங்க்யூ சக்தி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2019 பண்ண படம் இது. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அண்ட் அதுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. அண்ட் ராமச்சந்திரன் சார், ஐ பிலீவ் நீங்க என்ன நினைச்சீங்களோ அது வந்திருக்குன்னு நான் நம்புறேன். ரொம்ப நல்ல கதையா இருந்தது நரேட் பண்ணும்போது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஷூட் பண்ணியிருக்காரு. படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புறேன். 29th ரிலீஸ் ஆகுது. இது அவர் சொன்ன மாதிரி தான், இது பிரசன்ட் மீடியா கையில மட்டும்தான் இருக்கு. பிகாஸ் எல்லாருமே குட்டி குட்டி ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம். ஸோ உங்களோட சப்போர்ட் இதுக்கு ரொம்ப தேவை. அவர் ரத்தம் சதை போட்டு அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைன், அது உண்மைதான். பிகாஸ் நான் பார்த்திருக்கேன். அண்ட் நானும் ஒரு 3-4 days என்னடா அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. பிகாஸ் ஒரு கம்ஃபர்ட்டுமே இல்லாம ஒரு கேரவன் இஸ் செகண்டரி, பட் பேசிக் நீட்ஸ் கூட கொஞ்சம் இடிச்சுது. ஸோ ஐ தாட் சரி ஓகே பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஏன்னா எவ்ரிடே வந்து ஒரு வீட்டுல அந்த அந்த தெருவுல அந்த ஊர்ல எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆஃப்டர் பாயிண்ட் அது ஜாலியா ஆயிடுச்சு. ப்ரொடக்ஷன் எல்லாம் சாப்பிட வேணும். அங்கிருந்து இட்லி கறி குழம்பு இன்னைக்கு வருது, இன்னொரு வீட்டுல இருந்து கூழ் வருது, இன்னொரு வீட்டுல இருந்து சம்திங் அது அதர் எவ்ரிடே. அது ஒரு ஃபன் டைப் ஆயிடுச்சு. ஸோ ஐ என்ஜாய் ஷூட்டிங் ஆஃப்டர் பாயிண்ட். அண்ட் அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருந்தாங்க அந்த டைம்ல. ஸோ எல்லாரும் படம் தியேட்டர்ல பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஈச் அண்ட் எவ்ரிபடி, நாட் ஜஸ்ட் மீ. அண்ட் ஒரு நாள் நான் ஷூட் போகும்போது சந்தோஷ் அந்த ஃபயர் இது சீன் பார்த்திருப்பீங்க, அது டூப் இல்லாம தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவரும் அந்த ரிஸ்க் எல்லாம் ரொம்ப போட்டு பண்ணிட்டு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ எவ்ரிபடி ப்ளீஸ் சப்போர்ட். அண்ட் ஆடியன்ஸுமே சின்ன படம் இது ஓடிடில வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு எடுக்காம தியேட்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அவர் சொன்ன மாதிரி தான், பெரிய படம் இட் இஸ் ஆல்வேஸ் எ சக்சஸ். எப்படினாலும் அது ரெக்கவர் ஆயிடும். பட் சின்ன படங்கள் உங்களோட சப்போர்ட்ல தான் இருக்கு. ஸோ ப்ளீஸ் எவ்ரிபடி வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ.